எல்லாருமே சொல்லுவோம், என் மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு சமாதானம் வேணும், எனக்கு மனசு அமைதி வேணும். இதெல்லாம் கஷ்ட காலங்களும் தெரியுது, எதை தவற விட்டோமோ அதை தேடுறோம். ஆனால் அதுக்கு அறிவை கொண்டு சில வழிமுறை வச்சுருக்கோம். இங்கே போனால் இதை பண்ணால் நமக்கு அமைதி கிடைச்சிடும், அங்கே போய் உட்காந்தா அப்படின்னு. நம்ம ட்ராவலில் வெளிப்படையாக இருக்க வெளியே அகத்துக்குள்ளே போகலை. அது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஒரு மனம் மாறுது வெளியே, அது அங்கே அமைதி அடையல. போயிட்டு வந்தால் கொஞ்சம் கவலையெல்லாம் மறக்கப்படுது. அப்போ திருப்பி வீட்டுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது, அந்த கவலை வந்துடுது. எந்த விதமான பயிற்சி பண்ணாலும் சரி, நம்ம எதுக்காக பயிற்சி பண்ணுறோம், எதுக்காக சில ட்ராவல் போயிட்டு வரோம்னு சொன்னால், பல இடங்களுக்கு போகிறது காரணம் கொஞ்சம் அமைதி வேணுங்கிறதுக்காக போகிறோம். ஆனால் திருப்பி வந்து மறுபடியும் அந்த அமைதி தொடர்றது கிடையாது. வீட்டுக்கு வந்து எதாவது வச்சு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வாழ்கிற இடம் மனசுலையா அல்லது இடத்துலையான்னு பார்த்தா மனசில் தான் நம்ம வாழ்கிறோம். அதை நம்ம பிரித்தறியணும். எவ்வளோதான் பணம் கோடி கோடியாக இருந்தாலும் சரி, அரண்மனை மாதிரி வீடு இருந்தாலும் சரி, வகை வகையான கார் இருந்தாலும் சரி, நூற்றுக்கணக்கான உதவியாளர் இருந்தாலும் சரி, பெரும்பெரும் தொழில் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, மனசுக்கு அமைதி இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டில் நம்ம வாழ முடியாது. அதனால் வெளியேறும். அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இதில் அமைதி கிடையாது. இதெல்லாம் ஈடாக கொடுத்து நம்ம அந்த அமைதியை யார்கிட்ட வாங்கிடவும் முடியாது. என்ற 10 கோடியை கொடுத்து எனக்கு ஒரு நாளைக்கு அமைதியை கொடுத்து நீங்கள் யார்கிட்டையும் எந்த மனிதத்தையும் வாங்கிட முடியாது. அப்படின்னு சொன்னால் அந்த அமைதி எங்கேருந்து வருது? அந்த அமைதியை ஏன் விரும்புது மனசு? அது இறைவனுடைய அருள். அந்த அமைதி இறைவன் தன் நாடியவருக்கு கொடுக்குறான். யார் கடவுளையும் கூப்பிட்றாங்களோ, எவ்வளோ பாவம் அடைந்தாலும் சரி, அந்த பாவத்திலிருந்து எனக்கு மீறதுக்கு வழி இல்லை. நானும் பல சடங்குகளை பண்ணி பார்த்துட்டோம். ஆனாலும் நம்ம அறியாமையே மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை அமைது, கடவுளை என்னை காப்பாற்று, அல்லது கடவுளுக்கு நம்மளை காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறோம். அந்த ஒரு உணர்வுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது.